அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் வீட்டிலே உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கேரட் ஹல்வா தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கேரட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடிசாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. செய்முறை பார்த்துடலாம். இந்த மாதிரி அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இப்போ நம்ம ஆல்ரெடி துருவி எடுத்து வச்சுருக்க கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கைவிடாமல் வதக்கி விடுறோமோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடி பிடிச்சிச்சின்னா கேரட்டோட டேஸ்ட்டு ஸ்மெல்லு மாறிடும். ஏன்னா நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொடுக்கும். அதே மாதிரி அதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்லா கைவிடாமல் பார்த்திங்கன்னா இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு சிம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா வதக்கி விடுங்க. இப்போ அது கூட பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்கேன் ஏலக்காவை. இடித்து வச்ச ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இதில் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போது இது பார்த்திங்கன்னா முக்கால் பதத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துடுச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா பால் சேர்த்துக்கிறேன். கேரட் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இதுக்காக பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நெய்யில் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கப் பால் சேர்த்துட்டு இன்னும் பார்த்திங்கன்னா அது ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வதக்கி விட்டாலுமே நல்லாவே குக் ஆகிடும். அது நல்லா வெந்து வந்துடும். இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் எடுத்திருக்க கேரட்டுக்கு இதுவே போதுமான அளவு தான். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னமும் சேர்த்துக்கலாம். இந்த அளவே போதுமான அளவு. இதையும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது முந்திரி திராட்சை பார்த்திங்கன்னா நெய்லேயே வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் தேவையான அளவு கொஞ்சமாக முந்திரி எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த கேரட் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த முந்திரி திராட்சையை வதக்கினது பார்த்திங்கன்னா இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கேரட் ஹல்வா ரெடி. சுட சுட வீட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட்டு கேரட் ஹல்வா ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.